ஓகே, ஸ்லீவை நாங்கள் இப்போ பஃப் ஸ்லீவுக்குரியதை கட்டிங் எடுக்கிறோம். அதோட பஃப் ஸ்லீவோட இது வந்து அதாவது டிசைனர் ஸ்லீவா. It's going to become like this, we told you. This is A, this is B. ஓகே, அப்போ முதல் இங்கே பஃப்புக்கு தான் முதல் விடுவோம். எவ்வளோ விட்டுக்கிறேன்? 5. அதுக்கு பிறகுதான் லென்த் வரப்போகுது. லென்த் எவ்வளவு? 8. அதோட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இதில் விட்டு விடுறேன். சரியா? அடுத்தது ஸ்லீவ் வித்து வந்து இதில் இருந்தால் ஸ்லீவ் வித் வரப்போகுது. எப்போதும் ஒரு பாக்ஸ் போட்டுடணும். இவ்வளவும் லென்த்து. இது எக்ஸ்ட்ராவாக தையலுக்குரியதை விட்டு விடுவோம். அடுத்து இதில் இருந்து வர போகிறது தான் ஸ்லீவ் வித்தின் ஹாஃப் 3. இங்கே ரவுண்டாக. அப்போ ஸ்லீவ் வித்தின் இதையும் இந்த 1ஐயும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஹாஃப் ஆஃப் ஸ்லீவ் வித்தையும் ரவுண்ட் ஆமையும் ஜாயின் பண்ணணும். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக 2.5 இன்ச்சு தையலுக்கு விடுறேன். அதே மாதிரி இதுலேருந்து 2.5 தையலுக்கு. இந்த பேப்பரை கட் பண்ணி தான் நாங்கள் துணியில் போட போகிறோம். அந்த கீழுக்கும் அந்த பஃப்னஸ் வந்து இந்த கீழுக்கும் அந்த ஒரு மடிப்பு வரும், ரைட்? இவ்வளத்துலையோ the edge-ல எதை கேட்குறீங்க? இஞ்சியோ? Yeah, like here. அங்கே பஃப் இல்லை. நோ, அங்கே அந்த மடிப்பு வந்து தைக்கிறது. எஸ். அப்போ இது நாங்கள் இதுன்ற ஹாஃப் எடுத்து தான் இதை நாங்கள் செய்ய வேணும். இதுன்ற ஹாஃப் எடுக்கல 10 இருக்குது. 10.5 வந்து 5 தான் எங்களுக்கு அந்த 9 வரப்போகுது. ஓகே, அப்போ இதுதான் 5. இது நாங்கள் கீரைக்குள்ள இந்த பஃப் கீரைக்குள்ள எப்போதும் இங்கே உயர்த்தணும். உயர்த்தி போட்டு இப்படியே கீழே இப்படி கொண்டு வரணும். எங்களுக்கு நல்ல பஃப் வந்து நல்ல நீட்டாயும் வரும். நிறைய பீஸ் க்ளோத்தும் இருக்கும் எங்களுக்கு. இந்த இதுக்கு பிறகு வரைக்குள்ள குறைச்சி கொண்டு வரணும். இந்த இதுக்கு கூட்டுக்கு பிறகு வரைக்கும் ஏன்னா முன் கை கீரைக்குள்ள இது மாறக்கூடாது. இந்த இடைவெளி வந்து சரியா? இப்போ நாங்கள் இதில் இருந்து அந்த சுருக்கு எப்படி எடுத்து வைக்கிறோம்னா இவ்வளோ